நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாங்கள் திரு. இன்றைக்கு என்ன விஷயம் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மட்டக்களப்புல கல்லடி என்ற ஒரு இடத்துல திருச்செந்தூர் முருகன் என்ற ஒரு கோவில். இது ஒரு எப்படின்னா பல பழமை வாய்ந்த ஒரு கோவில், ஒரு பல சிறப்பு கொண்டு காணப்படுது. ஸோ இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மீன்பாடும் தேனாடாம் மட்டக்களப்பில் திருச்செந்தூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஈழத் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் வரலாறு பற்றி இங்கு சுருக்கமாக பார்ப்போமானால், 1961 ஆண்டு மாசி மாதம் மகாசிவராத்திரி தினத்திற்கு முதல் நாளிரவு சுவாமி ஓங்காரானந்த சரஸ்வதி அவர்கள் சிவானந்தர் ஆச்சிரமத்தில் நித்திரையில் ஆழ்ந்திருந்த போது கனவில் கல்லடி தபோவன காட்சி தோன்றியது. அங்கு நின்ற ஒற்றைப்பனை மரநிழலில் காவியுடை தரித்த சுவாமி தரித்திருந்தார். சுவாமி, நீங்கள் யார் என்று பல கேள்விகள் கேட்டுள்ளார். எல்லா கேள்விகளுக்கும் புன்முறுவல் பூர்த்த தளதளத்த குரலில் இனிமையான தொனியில் விடை பகிர்ந்தார்கள். கடலை நோக்கி வலது கரத்தை நீக்கி, அதோ தெரிகிற திருச்செந்தூரில் தான் நான் இருக்கிறேன். இவ்வழியால் தான் கதிர்காமத்துக்கு போவது வழக்கம். இப்போதும் கதிர்காமத்துக்கு போவதற்காகத்தான் வந்தேன். வழக்கம் போல இப்பனைமரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நீயாவது இவ்விடத்தில் எனக்கு ஒரு ஓலைக்கொட்டிலையாவது காட்டினால் எங்கு சில நாட்கள் தரித்து நின்று ஓய்வெடுத்து செல்ல வசதியாக இருக்கும். முடிந்தால் அதை செய் என்று கூறியதும் சுவாமி ஓங்காரானந்த சரஸ்வதி சுவாமிகள் கனவு நிலை மாறி தனது நிலை தோன்றியது. தனது கனவில் வந்தது முருகப்பெருமான் தான் என்பதை உணர்ந்தவராய் கனவில் தோன்றிய இடத்தில் நின்ற பனிமரத்தடிக்கு சென்றார். அங்கு கிடந்த சல்லிக்கற்களை புரக்கி தான் கொண்டு சென்ற சீமந்தினியம் சேர்த்து மேடை அமைத்தார். தானே செதுக்கிய பிள்ளையார் திருவுருவச் சிலையை வைத்து பிரதிஷ்டை செய்தார். அன்றிலிருந்து அந்த பனைமரத்தடி பிள்ளையார் வணக்க வழிபாட்டிடமாக மாறியது. ஒரு வருடம் கடந்த நிலையில் இலங்கைக்கு வருகை தந்த கவியோகி சுவாமி சுத்தானந்த பாரதியார் மட்டக்களப்புக்கு வருகை தந்திருந்தார். ஓங்காரானந்த சரஸ்வதி அவர்களின் சில அன்பர்களினதும் அழைப்பின் பேரில் கல்லடி தபோவனத்துக்கு வருகை தந்தார். அந்த பனைமரத்தடியில் ஒரு ஓலை கொட்டிலை கோயிலாக அமைத்து ஒரு வேலும் செய்து எடுத்தார்கள். சுவாமி பாரதியாருடன் வேலையும் மேளவாத்தியத்துடனும் கூட்டு பிரார்த்தனையுடனும் அழைத்து வந்தார்கள். சுவாமி சுத்தானந்த பாரதியார் யாக பூஜையெல்லாம் செய்து வேலை ஓலை கொட்டிலில் இருந்த மேடையில் பிரதிஷ்டை செய்தார். அன்று முதல் இந்த ஆலயம் ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயம் என அழைக்கப்படலாயிற்று. இது நடந்தது 1966 ஆண்டு வைகாசி மாதமாக இருக்கலாம். 1978 ஆண்டு 11 மாதம் வீசிய சூறாவளியில் ஆலயம் முழுமையாக இடிந்து விழுந்தது. ஓலை கொட்டிலுக்கு பதிலாக ஒரு சிறிய கல்லால் அறை கட்டுவது தீர்மானம். அது பெரிய கோயில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழா 28/10/1980 நடைபெற்றது. 1882 ஆண்டு ஆலயம் புதுப்பொலிவு பெற்றது. முற்புறத்தில் திருச்செந்தூர் முருகனின் திருவுருவத்தினையும் ஆலயத்தின் தோற்றத்தினையும் வரைந்து கொண்டிருந்த ஓவியர் செல்வம் அவர்கள் 28/6/1983 ஆண்டு ஓவியத்தை முடித்து மதிய சாப்பாட்டிற்கு பிறகு வந்து முருகனின் திருவுருவத்தில் உள்ள கண்களை திறப்போம் என எண்ணி சாப்பிட சென்று விட்டார். என்ன அற்புதம்! வந்து பார்த்த பொழுது முருகனின் திருவுருவத்தில் இரு கண்களும் திறக்கப்பட்டிருந்தன. அன்றிலிருந்து கண் திறந்த விழா வருடா வருடம் கொண்டாடப்படுகிறது. 5/7/1984 மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. சுவாமி ஓங்காரானந்தா சரஸ்வதி அவர்களை அனைத்து கிரியைகளையும் செய்தார். 1986 தேர் கட்டும் பணி பலரும் ஒத்துழைப்புடன் ஆரம்பமானது. 5/6/2002 அன்று முதலாக அழகிய சித்திரை தேரில் ஈழத்து செந்தூர் முருகப்பெருமான் அமர்ந்து வீதி உலா வந்த காட்சி எல்லோரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. 26/12/2004 ஆண்டு ஏற்பட்ட சுனாமி ஆழிப்பேரலை ஆலயத்தையும் தட்போவனத்தையும் சுற்றுமதிலையும் சேதப்படுத்தியது. ஆனாலும் முருகப்பெருமான் வந்தமர்ந்த பனிமரமும் அழகிய சித்திரை தேரும் சுவாமி ஓங்காரானந்த சரஸ்வதி அவர்களின் சமாதியும் எவ்விதமான சேதமும் இன்றி இருந்ததை பார்த்து எல்லோரும் ஆச்சரியமடைந்தனர். ஆலயத்தினுள் பூஜை செய்து கொண்டிருந்த சுவாமியின் சீடர்களும் கழுத்தளவு கடல் நீரில் தத்தளித்த போதும் காப்பாற்றப்பட்டமை எண்ணி முருகப்பெருமானின் பெருமையை மெய்சிலித்தார்கள். மேற்கு புறவாயிலே கொண்டிருந்த ஆலயம் சுனாமியினால் சேதமடைந்தது. மூலஸ்தானம் திரும்பியதால் புதிய ஆலயத்தை கிழக்கு வாயிலினூடாக நிர்மாணிக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. 23/6/2010 மீண்டும் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து 47 மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. 10/8/2010 ஆண்டு சங்காபிஷேகம் இனிதே நடைபெற்றது. மீன்பாடும் தேனாடா மட்டக்களப்பில் திருச்செந்தூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் சுருக்க வரலாறு இது. கலியுக கந்தனின் புதுமைகள் இன்னும் ஏராளம். மட்டக்களப்புக்கு சென்றால் மறக்காமல் திருச்செந்தூர் முருகனின் தரிசனம் பெறுங்கள். தடைகள் விலகும், தனிச்சிறப்பு கிடைக்கும். நம்மளுடைய பிகினியர்களுக்காக இன்றைக்கு ஒரு அழகான ஒரு விடயத்தை காட்டியிருந்த முன்னாடியிலோ. ஆமா, இது கல்லடியில இருக்க திருச்செந்தூர் முருகன் வழியாவே சொல்லிட்டோம். சோ இங்க நிறைய சிறப்புகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க. சோ இன்னுமே நிறைய வந்து பாருங்க, வந்து நேரடியா பாருங்க. சோ இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தரதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்?
மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் தரணும். எவ்வளவு நேரமும் எங்களை வீடியோ காணொளி செய்து இந்த காணொளியை பதிவு செய்த பிரித்திகாவுக்கும் நன்றி தெரிவித்து இன்னொரு வீடியோல உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நாங்கள் டீலு திரு. பாய். பாய்.